மயிலாடுதுறை அருகே தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்துக்காக கையகப்படுத்தப்பட்ட இடத்துக்கு பதிலாக மாற்று இடம் மற்றும் இழப்பீட்டுத் தொகை வழங்கக் கோரி பாதிக்கப்பட்ட 9 குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்காக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தலைச்சங்கோடு கிராமம் மெயின் ரோட்டில் வசிக்கும் 9 குடும்பத்தினர் வீடுகள் மற்றும் இடங்கள் நாகப்பட்டினம் மாவட்ட தனி வருவாய் அலுவலரின் உத்தரவின் பேரில் கையகப்படுத்தப்பட்டன. மேலும் இந்த இடங்களில் இருந்த வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன. அந்த இடங்களில் இருந்த தென்னை, புளியை மரம், மாமரம், சந்தன மரம் உள்ளிட்ட 40ற்கும் மேற்பட்ட உயிர் மரங்களும் விரிவாக்க பணிகளுக்காக அழிக்கப்பட்டன. கையகப்படுத்தப்பட்ட இடத்துக்கான இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என தனி மாவட்ட வருவாய் அலுவலர் உறுதியளித்திருந்த நிலையில் இதுவரை அவர்களுக்காக இழப்பீடு தொகை இதுநாள் வரை அந்த குடும்பத்தினருக்கு வழங்கப்படவில்லை. இதனால் தங்குவதற்கு இடமில்லாமல் அந்த குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரும் கடந்த 1 மாதமாக தங்கள் உறவினர்களின் வீடுகளிலும் மரத்தடியிலும் தங்கி காலத்தை கடத்தி வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் ஏற்கனவே புகார் அளித்திருந்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மீண்டும் மனு அளித்தனர். கையகப்படுத்தப்பட்ட இடத்துக்கு பதிலாக மாற்று இடம் வழங்க வேண்டும் என்றும் அதற்கான இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் அந்த மனுவில் கோரிக்கை வைத்துள்ளனர்.